இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி சூப்பரான நண்டு வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா மிளகுலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 பத்த தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பல்லாக கிரிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு, மிளகு வந்து கொஞ்சம் தாளாரமாகவே நிறையா நான் வந்து போட்டுக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இது வந்து ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக தான். அது வந்து நல்லா நம்ம விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி. இன்றைக்கி நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நண்டு குழம்புக்கு. சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் இந்த குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் தரும். நண்டு குழம்புக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போது ஒரே ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளின்றதுனால 1, சின்னதாக வந்து 2 சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கல் உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த நண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்ஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துனா நல்லா கெட்டித்தன்மைப்படும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் உள்ள. இது நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சேர்த்து நண்டு பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஈஸி ரெசிபி. இந்த வந்து மழை காலத்துக்கு வந்து சளி பிடிக்காது. எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care.